அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் போக்கஸ மாத்து. அவன் கூப்பிட்டான் அங்கே நினைச்சா அப்படித்தான் இருக்கும். நீ எது அதை நினை, நீ நினைக்க வேண்டியது நினை, நீ அல்லாஹ் நினை, நீ சூராஹ் நினை, நீ தஸ்பீஹ் நினை, நீ திக்ர நினை, இறைவனை பற்றி பெருமைப்படுத்த அதை நீ நினை, இதை நீ புறக்கணி. இது ஒரு பயிற்சி வேணும். இதுக்கு இது சும்மா சாதாரணமா பேசும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பிரச்சனை வருகிற பொழுது நீங்க ஆல்ரெடி நோட் பண்ணி வைக்கணும், போன்ல குறிச்சு வைக்கணும். சிக்கல் வந்த உடனே சிக்கல் வந்தால் செய்ய வேண்டியவை ஒரு லிஸ்ட் போடுங்க. வந்த உடனே நிதானமா தூக்கி உட்காருங்க. ஆமல இதே போட்டு நினைச்சா என்னது போட்டு நினைக்க மாத்து, என்னமோ வரப்போது அதை நினைச்சுப்பார். அப்படி அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா துன்பம் இன்பமாக மாறும், கவலை மகிழ்ச்சியாக மாறும். அப்ப பின்னால் வருகிற வரப்போகிறது என்று நீங்கள் உறுதியாக நம்புகிற பொழுதுதான் அதன் மீது உங்கள் கவனத்தை குவித்து உங்கள் துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், பின்னாடி வர்றது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப சிக்கலா தானே, ஓகே அது பின்னாடி வரப்போகுதுன்னு தெரிஞ்சா இப்ப மனசு தெரியாதே, பின்னால் வருவது எதுன்னு தெரியாதே, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாதுன்றான். அல்லாஹ் சொல்ல சொன்னான், நாளை நடப்பது எது என்று எனக்கு தெரியாது என்று நபியை நீங்கள் சொல்வீராக, மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன். லா அகூலு லக்கும் இன்தி ஹஸாயினுல்லாஹ் வலா ஆலமுல் கைப், மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீராக. தெரியாத விஷயத்தை நம்புறவன் தான் அறிவாளி. தெரிஞ்சதை மட்டுமே நம்ப கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்? துன்பமும் இன்பமும் வாழ்வின் ரெண்டு பக்கங்கள்னு சொல்லிட்டான். அப்ப துன்பத்தை தொடர்ந்து இன்பம் வருங்கிறது கன்ஃபார்மா அல்லாஹ் பண்ணி பேசிட்டான். அப்ப என்னமோ வரப்போகுது, அது எதுவா இருக்கும்னு நீ கற்பனை பண்ணிக்க. இதா இருக்கலாம், அதா இருக்கலாம், அதா இருக்கலாம், எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்க. ஆனா கன்ஃபார்மா நீ இன்பம் வரப்போகுதுன்னு நம்பு, இந்த துன்பம் தூள் தூளா பறந்துரும். அது எப்படி நம்புறது? அதுக்கு தான் அல்லாஹ் அடுத்து பாயிண்ட் போடுறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக். அதுக்கு உனக்கு எக்ஸசைஸ் தேவைப்படுதா? நமக்கு எதனாலும் உடனே பயிற்சி தேவை தானே, அது பயிற்சிக்கு அல்லாஹ் சொல்றான். உனக்கு எக்ஸசைஸ் தேவை, அதை செஞ்சு பார்த்தா தான் உன்னால பிராக்டிக்கலா அதை செய்ய முடியும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே சொல்றேன்னு அல்லாஹ் சொல்றான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல். ஏராளமான நபிமார்களின் வரலாற்றை நாம் உமக்கு சொல்லி தருகிறோம். மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், தளராத உள்ளத்திற்காக, கலங்காத உள்ளத்திற்காக. கலங்காத உள்ள வேணும் நீ நினைக்கிறல்ல, மானு சப்பித்து பிஹி ஃபுஆதக், உன் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக, கலங்கற்றமற்றதாக மாற்றுவதற்காக உனக்கு நான் நிறைய வரலாறு சொல்லி வச்சிருக்கேன். அதுதான் உனக்கு எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் உனக்கு பயிற்சி. அதை போய் ட்ரை பண்ண. அவர் என்ன பண்ணாருன்னு யோசி, அதே மாதிரி நீ ட்ரை பண்ணிக்க போ.